நம்ம வந்து பிரமாணத்தை பயன்படுத்தி தான் வந்து அறிவை அடையிறோம். இப்போது பிரமாணத்தை பற்றி நம்ம ஆராயும்போது ஒரு பிரமாணம் தரக்கூடிய அறிவை இனி ஒரு பிரமாணம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லாது. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பொருளுடைய கலர் அதை வந்து கண்ணை கொண்டு நம்ம அறியிறோம். அதை வந்து காது, மூக்கு இந்த மாதிரி மற்ற பிரமாணங்கள் வந்து அந்த அறிவை கொடுக்காது. அதே சமயம் அந்த அறிவை வந்து பொய் அப்படின்னும் சொல்கிறதுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ சாஸ்திரம் வந்து பிரமாணமாக இருக்குது. சாஸ்திரம் நமக்கு வந்து ஒரு அறிவை கொடுக்குது, இந்த உலகம் மித்தியாங்கிற அறிவை கொடுக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரமாணங்கள் 5. இந்த 5 பிரமாணங்களை வச்சு பார்க்கும் பொழுது இந்த உலகம் சத்தியங்கிற ஒரு அறிவத்தை இந்த 5 பிரமாணங்கள் கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த கண்டிஷன் வந்து முரண்படுற மாதிரி தெரியுது. ஒரு பிரமாணம் தரக்கூடிய அறிவை இனி ஒரு பிரமாணம் தப்புன்னு சொல்ல முடியாது, புது அறிவும் கொடுக்க முடியாதுன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து சாஸ்திரம் ஒரு வித அறிவை கொடுக்குது, நம்முடைய பிரமாணங்கள் வேறொரு அதுக்கு மாறான ஒரு புது அறிவை கொடுக்குற மாதிரி, புது அறிவு இல்லை, அதுக்கு முரண்பாடான ஒரு அறிவை வந்து கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து புத்தியை கொண்டு தான் வந்து அறிகிறோம் இந்த ரெண்டில் எது சரியானது அப்படின்னு சொல்லி. அப்போ அறிவை அடையிறதுக்கு புத்திங்கிறதும் வந்துட்டு ஒரு பக்கம் காரணமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட புத்தியும் ஒரு பிரமாணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த ரெண்டு பிரமாணங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடை நம்ம எப்படி சரி செய்கிறது? புத்தி ஒரு பிரமாணம் இல்லை, அது அனுமான பிரமாணத்துக்குள்ளே அடங்கிடலாம். சரி, பிரமாணங்கிறது என்னன்னு நம்ம முதல்ல சொல்லுவோம். முறையான அறிவு பெறும் கருவி, சாதனம், அதுக்கு பேர் பிரமாணம் பேர். நாம் அறிவை எப்படி பெறுறோம் அப்படின்னும்போது, அறிவில்லாதவன் எப்படி அறிவை பெறுகிறார் அப்படின்னு கேட்கணும்போது, அவங்ககிட்ட அறிவு இல்லை, அவன் அறிவை பெறுகிறான். எப்படி பெற்றான்? எந்த வழியில் பெற்றான்? உனக்கு எப்படி தெரியும் இது அப்படின்னு கேட்கணும். அவன் சொல்கிறான், நான் பார்த்தேங்கிறான். உனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்டேங்கிறான். உனக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்னாங்கங்கிறான். உனக்கு எப்படி தெரியும்னா, நானே அனுமானம் பண்ணேன் யுக்தியில். இப்போ எல்லாருமே ஏதோ ஒரு அறிவை பெறுவதற்கு ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க. சில பேர் கண்ணை பயன்படுத்துகிறாங்க, காதை பயன்படுத்துகிறாங்க, சில பேர் அனுமானத்தை, புத்தியை பயன்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பிரமாணத்தை பற்றிய பிரச்சனை எல்லாம் முடியுது. பிரமாணம் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சில சமயம் அவங்க சொன்னாங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்போது வாக்கியமும் ஒரு பிரமாணமாகுது. சப்த பிரமாணம்னு அது பேர். காதில் கேட்டதுன்றதில்லை, அது பிரத்யட்சம் இல்லை. சைரன் ஒலி கேட்குறதுன்னா அது வந்து காதால் கேட்ட பிரத்யட்ச பிரமாணம். அவர் எனக்கு விளக்கி சொன்னாருங்க, அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அது வந்து சப்த பிரமாணம். இப்போ பிரமாணங்களில் சப்த பிரமாணம் ஒரு ஒரு தனியான பிரமாணம். மற்ற பிரமாணங்களை நம்ம சுயமாகவே பயன்படுத்துகிறோம். சப்த பிரமாணம் மொத்தம் இன்னொருடைய மூலம் வருவது, குறிப்பாக அது வாக்கியத்தின் மூலம் வருது. அதுதான் முக்கியம். வாக்கிய பிரமாணம் அது. உங்களுக்கு அது நிறைவாக புரியுதா நான் சொல்கிறது? கண்ணு, காது, மூக்கு, மனம், இது மாதிரி நீங்கள் உணர்வதெல்லாமே அனுமானத்துலேயும் பிரத்யட்சத்திலும் அடங்கிடும். இன்னொருத்தர் உங்களுக்கு விளக்கி சொல்கிறாங்க பாருங்கள், எப்படிங்க இந்த ரசத்தை இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னா இதை வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லித்தராங்க. அப்போ உங்களுக்கு புது அறிவு கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது? வாக்கியத்திலேருந்து கிடைக்குது. அப்போ வாக்கியத்திலேருந்து யாருக்கு கிடைக்கும்? மொழி இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கும். மிருகங்களுக்கு கிடைக்காது. மிருகங்களுக்கு அனுமான பிரமாணமும் பிரத்யட்ச பிரமாணமும் தான் இருக்கும். அதுக்கு வாக்கியத்தின் உள்ள சப்த பிரமாணம் கிடைக்காது. அப்போ அந்த பிரமாணம் அதுக்கு இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டா வாக்கிய பிரமாணம் மனிதனுக்கு எப்படி வருதுன்னு, அது மொழியினால் வருது. இல்லை மொழி சப்தம் தானன்னா அவன் வந்து மொழி இல்லைன்னா அவனுக்கு ஒரு சப்தமாக தான் இருக்கும். அப்போ அது பிரத்யட்ச பிரமாணமாக இருக்கும். கோழி கூவுற மாதிரி அந்த மனுஷன் ஏதோ வாயிலேருந்து சத்தம் வருதுன்ட்டு போயிடுவான். அவனுக்கு மொழி தெரிஞ்சதுன்னா அவன் பேசுகிறான், அவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான்றான். அப்போ வாக்கியங்கிறது 2 விதமான சப்த பிரமாணம் இருக்குது. நீங்கள் சப்த பிரமாணம்னு வேதம் நினச்சிக்கிறீங்க. எப்பவுமே டீச்சர் சொல்லிக் கொடுக்குறத விட சப்த பிரமாணம் தான். சாதாரண வழிபோக்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறது சப்த பிரமாணம் தான். ஆனால் நம்ம சாஸ்திரத்தை எப்பவுமே வேதத்தை இந்த சப்த பிரமாணத்தில் போட்டதுனால நம்மளை கண்ணை மூடிட்டு அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ புரிஞ்சுங்க, லௌகீக சப்த பிரமாணம், வைதீக சப்த பிரமாணம்னு 2 இருக்குது. நம்ம அன்றாடம் பெறுகின்ற சப்த பிரமாணம் வந்து லௌகீக, வைதிகங்கிறது வேதத்திலிருந்து பெறுகின்ற பிரமாணம்.
இப்போ பிரமாணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சுரேஷ் சொல்கிறாரு, சுரேஷ்ஜி, ஒரு பிரமாணம் இன்னொரு பிரமாணம் தவறு என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய டொமைன் வேறு, இதனுடைய டொமைன் வேறு. கண் பார்த்து இது நீலம், இது காவி அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா காது வந்து அது காவி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அதுக்கு நிறத்தை பற்றிய அறிவை அது வந்து பெற முடியாது, அதுக்கு இது வந்து முடியாது. அப்போது சப்த பிரமாணம் வேதம் சொல்கிறது, ஒரு விஷயத்தை சொல்லுது. ஆனால் என்னுடைய சொந்த பிரமாணம், பிரத்யட்ச பிரமாணம் அதுக்கு முரண்பாடாக இருக்குது. இப்போ எது வந்து இதில் நான் எடுத்துக்கிறது அப்படின்னு இவர் கேட்குறார். நீங்களே சொன்னீங்க, ஒரு பிரமாணத்தை இன்னொரு பிரமாணம் தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ பிரத்யட்ச பிரமாணம் தப்புன்னு வேதம் சொல்லுச்சுன்னா வேதம் தப்புன்னு பிரத்யட்ச பிரமாணம் சொல்ல முடியாதுல்ல. அப்போ பிரமாணத்தை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக ஒன்றுன்னு புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது கேளுங்க. பிரமாணம் அறிவு தரும் கருவி, உண்மையை தரும் கருவி அல்ல. உண்மையை நம்ம விசாரிக்கணும். 3 பிரமாணம் வந்ததுன்னா விசாரணையில் தான் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ பிரமாணமே உண்மை நினச்சிக்க கூடாது. இப்போ கண் வந்து தண்ணீர் உண்மைன்னு காட்டுது, ஆனால் அனுமானம் சொல்லுது அது இல்லைன்னு சொல்லுது. இப்போ விசாரணையில் தான் நம்ம வந்து ரெண்டுத்தில் எது பலப்பிரமாணம் எது வந்து அபலப்பிரமாணம்னு கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு எந்த பிரமாணத்துக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்கும்பொழுது விசாரணை தான் கொடுக்கணும். இப்போ பிரமாணங்கள் எல்லாம் உண்மை அல்ல. உண்மை என்பதை நம்ம விசாரிக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது ஒருவன் விசாரிக்காமலே இந்திரிய பிரமாணங்கள் எல்லாம் உண்மை என்று எடுத்துக்கொள்வதும் தவறு. விசாரிக்காமலே வேதம் சொல்வதும் உண்மை என்று எடுத்துக்கொள்வதும் தவறு. அப்போ விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லு. வேதாந்தமே விசாரணை தான். விசாரணை செய்யாமல் நாம் வேதாந்தத்தை எடுத்துக்கூடாது. இப்போ விசாரிதக விசாரணம், அதனால தான் கேள்வி பதிலாக இந்த வேதாந்தமே அமைந்திருக்குது. விசாரிக்கிற மாதிரி தான். குருவும் வந்து ஸ்டூடெண்ட்கிட்ட நேராக எல்லாத்தையும் சொல்கிறதில்ல, நீயே போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறார். இப்போ பிருகு வந்து அப்படி பல காலமும் ஓட்டி விட்டார். அவனும் போயிட்டு ஆடு மாடு அப்புறம் பறவைகள் அன்னை பட்சை அக்னி அதெல்லாம் வந்து எதோ உபாசனை சொல்லி கொடுத்தது. அதெல்லாம் பிறந்தப்போ கடைசியில் தான் சொன்னார், பிருகு உன் முகத்தில் ஒரு பிரம்ம விஷஸ் தெரியுது, வர்ச்சஸ் தெரியுது, நீ உனக்கு யார் குரு அப்படின்ட்டு. எனக்கு பசுமாடு சொல்லி கொடுத்தது, அக்னி சொல்லி கொடுத்தது. இருந்தாலும் குருவே, குருவிடமிருந்து தெரிந்து கொண்டால் தான் அந்த ஞானம் பூர்த்தியாகும் அப்படிங்கிறனால உங்களை கேட்குறேங்கிறான். அப்போ விசாரிக்கணும், குரு மூலம் விசாரிக்கணும். இந்திரனும் விரோச்சனனும் 2 பேருமே சேர்ந்து குருக்கிட்ட போகிறாங்க, பிரம்மாவுக்கிட்ட. அவர் 2 பேருக்குமே ஒரே தத்துவம் தான் சொல்கிறாரு. ஒருத்தன் விசாரிக்கிறான், ஒருத்தன் விசாரிக்கவே இல்லை. இந்த கண்களில் என்ன தெரிகிறதோ அதான் புருஷன். அச்சுசோ புருஷக, கண்ணில் தெரிகின்ற புருஷன் தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். அதை எப்படி நம்ம விசாரிக்கணும்? கண் வழியாக உருந்து எது பார்க்கிறதோ அது புருஷன். இவன் நினச்சிட்டா அந்த சொல்ல கண்ணில் பார்க்குறான், ஏன் முகம் அவன் கண்ணில் தெரியுது. இப்போ கண்ணில் எது தெரியுதோ அதுதான். கண்ணில் என்ன தெரியுது? நான் தெரிகிறேன். அவன் கண்ணில் நான் தெரிகிறேன். எனவே இந்த சரீரம் தான் தெரியுதுனால சரீரம் ஆத்மான்னு விரோச்சனம் முடிவு பண்ணிட்டான். விசாரிக்கவே இல்லை. பிரமாணம் கரெக்டு தான். அவர் சொன்னார், கண் வழியாக இருந்து அறிகின்றது எதுவோ அது புருஷங்கிறார். இவன் கண்ணில் அறிகிறதுன்னா கண் வழியாக கண் மேலே தெரிகிற அந்த புருஷனை பார்க்குறான். அப்புறம் இன்னும் வந்து சரியாக புரியல, 2 பேரும் கண்ணில் இருக்கிறது பிம்பம் நினைக்கிறாங்களே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். சரி, 2 பேரும் இப்போ போய் நிறைய நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வாங்க. 2 பேரும் போட்டு வராங்க. தண்ணியில் உங்கள் உருவத்தை பாருங்கன்னா தட்டில் இருந்து தண்ணி பார்த்தா இப்போ பூஷணம். இப்போ ஆத்மா என்ன? உடம்பு ஆத்மா. இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு ஆத்மா, இதெல்லாம் கழட்டின பிறகு ஒரு ஆத்மா. ஆத்மா எப்படி வந்து கூடி குறைச்சலாக இருக்க முடியும் அப்படின்னு அதுவும் சொல்கிறாரு. அப்புறம் கூட விரோச்சனன் சொல்கிறாரு, அவர் என்ன சொன்னார், நகை நட்டுலாம் போட்டு இந்த உடம்பை ஆத்மான்னு நினச்சி வாழ்ந்துக்கணும்னு சொல்லி அசுரர்களுக்கெல்லாம் போய் சொல்கிறார். அசுரர்கள் ஆர்வலாக கேட்டுருங்க, என்ன அசுர தலைவர்களை இந்த மாதிரி உடம்பு தான் ஆத்மான்னு சொல்லியிருக்கிறாரு. உடம்பு இன்னொருத்தனை கொன்னாவது ஆனந்தம் வருதுன்னா கொள்ளு. இன்னொருத்த பொருளை திருடியை சாப்பிட்டா கூட நீ சாப்பிட்டுக்க, பாப புண்ணியம்லாம் ஒன்றும் கிடையாது. உடம்பு தான் ஆத்மா.
உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிச்சிடணும். உடம்புக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். பாரு, நான் என் நகையெல்லாம் போட்டு பார்த்து இதான் ஆத்மான்னு சொன்னார் அப்படின்னு அவன் சொல்கிறான். பிரமாணம் இருக்குது, விசாரிக்கணும் இல்லை. அப்போ இந்திரன் போய் விசாரிக்கிறான். அது எப்படி கூடுதலும் குறைச்சலாக இருக்க முடியும் ஆத்மா? அப்போ ஆத்மானா கையில்லாத போச்சுன்னா கையில்லாத ஆத்மாவாயிடும். அவர் சொன்னார் ஆத்மாவை அறிந்து கொண்டால் எல்லாம் இருக்குன்னு பிரம்மங்கிறாரு. அதுதான் பரமானந்தம்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு தான் இவங்க போய் கேட்குறாங்க. அவர் பிரம்மா தனமனு முணுமுணுத்துட்டு இருந்தார். எல்லாம் எதிலிருந்து தோன்றுகிறதோ அப்படின்லாம் சொல்லிட்டு, இந்த ஆத்மாவை அறிந்து கொண்டால் அவன் சர்வான் காமான் அஸ்னுதே சக அப்படின்னு சொல்கிறார். எல்லா ஆனந்தங்களையும் ஒரு சேர அனுபவிக்கிறான். இவங்க 2 பேரும் அந்த தூரத்தில் கேட்குறாங்க, என்ன விரோச்சனா சொல்கிறாரு இவர்? நாமெல்லாம் சாம்பார் சாப்பிடும்போது சாம்பார் அனுபவிக்கிறோம், சட்னி வேணால் அதை நிறுத்திட்டு தான் சட்னிக்கு போக முடியும். சட்னியும் ஒரே சமயத்தில் அனுபவிக்கணும், சாம்பாரும் அனுபவிக்கணும், தேனையும் குடிக்கணும், இதெல்லாம் முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு ஆத்மாவை அறிந்து கொண்டால் எல்லா இன்பங்களும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கலாங்கிறாரு. அது எப்படி இருக்கும்? நீ அனுபவிச்சுக்கிறேன்னு நான் என்னால் முடியாது. அட் எ டைம் ஏதாவது ஒரு இன்பம் தான் நமக்கு கிடைக்கும், அதை போய் கேட்கலாங்கிறார். அப்போ ஆத்மா எதுன்னு கேட்குறாங்க. அவங்க நோக்கம் என்ன? இன்ப நாட்டம். இன்பத்தை எப்படி அடையுதுன்னு. அதனால் விரோச்சனை விசாரிக்காமலே இன்பம் இதை உடம்பு தான் போயிட்டான். அப்போ இவனு யோசிக்கிறான், இந்த இன்பம் எவ்வளோ நேரம் இருக்கும்? இந்த உடம்பு தேஞ்சு மறையக்கூடியது. இதை நம்ம அறிந்து கொள்வதனால, இந்த உடம்பு நானுன்னு அறிந்து கொள்வதனால எனக்கு இருக்கிற கஷ்டம் போகிற மாதிரி தெரியலையே. இந்த உடம்பு தான் நானுன்னு சொன்னால் இவர் சொல்கிற மாதிரி ஆனந்தமெல்லாம் ஒரே சமயத்தில் இந்த உடம்புல கிடைக்காதே. நகை போட்டால் கிடைக்குது, நகை கட்டினா போகுது அப்படின்னு அவருக்கு விசாரிக்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் போகிறார். போனால் நீ இன்னொரு 30 வருஷம் தியானம் பண்ணிட்டு வா அப்படிங்கிறார். இப்படி 3 தடவை அழகழித்து 110 வருஷம் கழித்து அவருக்கு விளக்கம் தரார். 1000 நான் ஞாபகம் இல்லை, சும்மா 100 வருஷமாவது 110 வருஷம். கடைசி கேள்விக்கு மட்டும் ஒரு 10 வருஷத்துலேயே ரிசல்ட் சொல்லிடுறாரு. சொல்லி முடித்த பிறகு தான் தெரியுது ஆனந்தம் தான். அதுக்கப்புறம் அவர் கேட்கல. பிருகு அதே மாதிரி கண்டுபிடிக்கிறான். இப்போ சொல்லுங்கள், பிரமாணம் அறிவை தரும், ஆனால் அது உண்மை என்று நாம் விசாரித்தான் நிரூபிக்கணும். இப்போ இந்திரியங்கள் சொல்லுவதை வேதம் மறுக்கிறது. அப்போ பிரமாணம் இல்லையா? வேதம் பிரமாணம் இல்லையானா பிரமாண அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன பேராமீட்டர்ஸ்? அனதிகிதமாக இருக்கும். அனதிகிதம்னா இந்திரியத்தினால் என்ன எனக்கு கிடைக்கிறதோ அதையே வேதம் சொல்லிச்சுன்னா அது பிரமாணம் இல்லை. ஓயா இதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ வேற சொல்கிற, நீ என்ன பிரமாணம் அப்படின்னு சொல்லுவான். அனதிகதம் இந்திரியத்தால் கிடைக்கப்பெறாததை சொல்லும். சரி. அபாதிதம் ஒரு பிரமாணம் இன்னொரு பிரமாணத்தை மறுக்க முடியாது, ஆனால் உண்மையில் தோற்று போகலாம். அது பொய்யாகவும் இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். பொய்யை காட்டி கொடுக்குறது கூட பிரமாணம் இருக்குது இல்லை? பொய் இதுன்னு கண்டுபிடிக்க ஒரு பிரமாணம் தேவைப்படுது. இப்போ பிரமாணம் பொய்யையும் சொல்லும், மெய்யையும் சொல்லும். ஆனால் அது சொல்வதை உண்மையாக பொய்யாங்கிறத அதை வைத்து நிற்க முடியாது. இப்போ எந்த பிரமாணம் பொய்ப்பிக்க முடியாதோ அது பிரமாணத்தினுடைய தகுதி. இப்போது இந்திரியங்கள் வேதம் சொல்வதை பொய்ன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அது அனதிகதம், உன்னுடைய டொமைன்லேயே இல்லை. நீ சொல்கிற விஷயத்தை அது சொல்லவே இல்லை. அது பாப புண்ணியத்தை சொல்லுது, சொர்க்கத்தை பற்றி சொல்லுது. உன் இந்திரியத்தில் கண்டுபிடிச்சிடா. இந்திரியத்தை வைத்து நான் இந்த பாவ புண்ணியம் இல்லை அப்படின்னா அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. உன்னுடைய புலனுக்குள்ளே இருக்கிறத தான் நீ இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியும். பாவ அபாவம் இங்கே தான் முடியும். அப்போது சொர்க்கம் இருக்கிறதா என்ன பாவத்தை, அந்த பாவத்தை இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு வேதம் தான் இருக்குது. ஏன்னா அது சொல்வதை இதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ வேதம் சொல்வது தப்புன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இந்திரிய பிரமாணத்தை வச்சு தப்புன்னு சொல்ல முடியாது அந்த. ஆனால் வேதம் உண்மை தான் சொல்லுதான்னு எப்படி நீங்கள் எடுத்துக்குவீங்க? இன்னொரு பிரமாணத்தைன்றதை விசாரிக்கணும். ஸோ வேதத்தை நாம் விசாரிக்கணும், உபனிஷத்தை நாம் விசாரிக்கணும். அந்த விசாரிக்கிற இடத்துல தான் குரு வரார். இல்லைன்னா அது பிரமாணமே இல்லை. வேதம் பிரமாணமாக இருக்க தகுதி இல்லை குரு இல்லாவிட்டார், விசாரணை இல்லாமல். அப்படி பார்த்தோம்னா எல்லா இந்திரியங்களும் பிரமாணத்துக்கு கூட விசாரணை தான் தேவைப்படுது. விசாரணை செய்கிறது தான் முதல்ல நமக்கு தேவை. இப்போ சொல்லுங்கள், வேதத்தின் சொல்லுவதை விசாரிக்காமல் நம்ம எடுத்துக்க முடியுமா? விசாரித்த பிறகு நீங்கள் முடிவெடுங்க, உங்களுடைய இந்திரிய பிரமாணம் உண்மையா அல்லது வேத பிரமாணம் உண்மையா?
வேதம் காட்டுவது எது? பிரம்மத்தையும் ஆத்மாவையும். அது ரெண்டு ஒன்றுன்னு ஐக்கியப்படுது. அதனால தாத்பரியம். மீதெல்லாம் கூட நம்ம நிராகரிச்சிடலாம், எனக்கு அதெல்லாம் வேண்டான். ஆனால் உனக்கு பிரம்மமாகிறது வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? நான் கடவுளாக ஆகணுங்கிறது எல்லாருடைய நோக்கமாக இருக்குது. பரம புருஷார்த்தம்னு சொல்கிறாங்க, பரிபூர்ண ஆனந்தங்கிறாங்க. அதை அடைவதில் உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா? அதை எது தரும்? வேதம் நான் தரேன்னு சொல்லி சரி கொடு அப்படின்றது. நீ தான் அதுங்கிறாங்க. இதை நீ நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீ இன்னொருத்தன் பொய்யா என்பான்னு நிரூபிக்கிறதுக்கு உனக்கு பலகாலம் ஆகலாம், கோர்ட்டுக்கு வாய்தா வழக்குன்னு போகலாம். நீ தான் அது. நீ உன்னை நிரூபிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமாம், நான் தான் அதை அறிந்து. அப்போ விசாரித்த போது இன்னும் அதிகமாகி அது உறுதியாகுது. விசாரிக்காமல் எடுத்துக்கிட்டோம்னா அது வெறும் சொல் பேச்சு கேட்ட மாதிரி இருக்கும். விசாரணை. அதனால தான் விசாரணை, மனனமும் நிதித்தியாசனமும் தேவை. அதனால் உண்மையை அதிகமாகிறதில்ல, நீ உண்மையை உறுதி செய்து கொள்கிறாய். அது உண்மையை தான் சொல்லுது. விசாரித்த பிறகு தான் தெரியுது. அது வரைக்கும் நமக்கு ஸ்ரத்தா தேவைப்படுது. பிரமாணத்தில் நமக்கு ஸ்ரத்தா வேணும், மற்ற பிரமாணத்துக்கு ஸ்ரத்தா தேவையில்லை. இந்திரியங்களுக்கும் அனுமானத்துக்கும் ஸ்ரத்தா தேவையில்லை. ஆனால் ஸ்ருதி சொல்லுறதுக்கு மட்டும் அது விசாரித்த பிறகு தான் உண்மைன்னு தெரியும். அது வரைக்கும் மற்ற பிரமாணங்கள்லாம் அதை ஜெயிச்சிடும். ஸ்ரத்தை தேவைப்படுது. அதனால தான் ஸ்ரத்தாங்கிறத முக்கியமான ஒரு ஒரு அதிகாரித்தன்மையாக நம்ம குறிப்பிடுறோம். இப்போ இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். பிரமாணங்கள் அறிவை தரும், ஆனால் உண்மையை தருங்கிறத நம்ம விசாரி தான் கண்டுபிடிக்கணும். உண்மை என்பது வேற, அறிவு என்பது வேற. பொய்யான அறிவும் உண்டு. வேற கேள்வி? ரெண்டு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ நம்ம வகுப்பில் எடுத்த சிதானந்தங்கிற பதமும் நம்ம அந்த காரணத்துக்கு சிதாபாசம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு சொல்லுவோம். நாளைக்கு காலையில் 7 o'clock இன்னொரு பேர் சொல்லுவேன். என்னங்க தன்மாத்திரம், அதுவும் எல்லாம் ஒரே வேற வேற அர்த்தங்கள், முற்றிலும் வேறு வேறு. இன்னொரு கேள்வி சார். நமசிவாயன்னு நம்ம நாமாவளி சொல்கிறோம், அதே பீஜ மந்திரம் சேர்த்து ஓம் நம சிவாயன்னு சொல்கிறோம். இது ரெண்டும் சொல்கிறதுக்கு ஏதாவது கால நேரம் நியமம் நியதி ஏதாவது இருக்கா சார்? நம சிவாயன்னு சொல்கிறோம், பீஜ மந்திரத்தை ஓம் நம சிவாயன்னு சேர்த்து சொல்கிறோம். அதே பீஜ மந்திரங்கிறீங்க, சரி விடுங்க. நமக்கு இந்த மந்திர ஜபம் செய்வதற்கு கால நேரம் உண்டா அப்படின்னு கேட்குறீங்க. உண்டு, இல்லை. யாருக்கு உண்டு, யாருக்கு இல்லை அப்படின்னு பார்க்கணும். இந்த பீஜ மந்திரத்தையோ அல்லது ஏதோ நீங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாட்சரி மந்திரத்தையோ ஒரு பலனுக்காக செய்கிறான்னு வைங்க. எனக்கு இது கிடைக்கணுங்கிற ஒரு பலன், ஏதோ குறிக்கோள் இருக்குது, காமியமாக இருக்கிறான். அப்போ அவன் நிச்சயமாக அதுக்கு நியமங்களும் அனுஷ்டானங்களும் உண்டு. குளிக்கணும், அவன் சிவதீட்சை பெற்றிருக்கணும். சிவதீட்சை பெறும்போது பஞ்சாட்சரியை தான் உபதேசம் பண்ணி அவனுக்கு தீட்சை கொடுக்குறாங்க. தீட்சை கொடுக்கணும், அவனுக்கு சந்தி வேலையில் அது தியானம் செய்யணும். சாதாரணமாக காலையில் சந்தியில் செய்யணும், மத்தியமமாக காலை மாலை சாதாரணமாக செய்யணும், காலை மதியம் மாலை 3 நேரம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. உத்தமமான தீட்சை பெற்று வாழ்கின்ற மக்கள், தீட்சை ஒன்று தான் இருந்தாலும் அது உத்தம நிலை அடையணும்னா இரவு நேரத்துலையும் 12 மணி அந்திம நேரத்துலையும், அந்திம நேரங்கிற அது பேர் என்ன சொல்லுவோம், நடுநிசி 12 o'clock, அது ஒரு சந்தி, அங்கேயும் செய்யணும். அப்போது காலை மதியம் மாலை நடுநிசி இந்த 4 வேலையும் செய்தால் அதுக்கு ஒரு பலன் உண்டு. இப்போ சந்தி நேரத்தில் ஏன் பண்ணணும்? சந்தி நேரத்தில் சில விஹீனங்கள் வருது, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் தோற்றம் வருது அப்படின்னு சொல்கிறான். ஏன்? அவனுக்காக நம்ம சொல்கிறோம். அவன் ஏதோ புரோஜனுக்காக செய்கிறான்.
அவன் ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. அதுக்குண்டான ஒரு ஸ்ரத்தை இருக்கணும், ஒரு நியம நிஷ்டை இருக்கணும். அவன் தீட்சை வாங்கியிருக்கிறான். இப்போ தீட்சை வாங்கும்போதே கிரியாவுக்கு தான் தீட்சை கொடுக்குறோம், ஞானத்துக்கு யாரும் தீட்சை கொடுக்குறது. என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் ஆத்ம ஞானத்துக்கு ஏதாவது தீட்சை ஏதாவது உண்டாங்க. இங்கே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அனுஷ்டானம் எதுவும் இல்லை. அனுஷ்டானம் செய்வதுக்கு தான் நீ பூணூல் போடணும், இதை செய்யணும், குடிமை வைக்கணும், நீ இந்த தாயத்து கட்டிக்க, கழுத்தில் இது போட்டுக்க, இங்கே முத்திரை குத்திக்க, ஏதாவது ஒன்று சொல்லி உனக்கு தீட்சை கொடுத்து கிரியாவுக்கு தான். இப்போ கிரியாபலங்கிறது வேறு, அது சரியை கிரியை யோகங்கிற கிரியாபலத்தில் அடங்கும். அப்போ அவனுக்கு நியமங்கள் உண்டான்னு கேட்டோம்னா உண்டு. எவனோ ஒருத்தன் நிஷ்கான்யமாக இறைவனை அறிந்து கொள்வதற்காக, தத்துவ ரீதியாக அறிந்து கொள்வதற்காக அவன் இந்த பஞ்சாட்சரியை சொல்கிறானோ அவனுக்கு நியமம் கிடையாது. அவன் எப்போ ஒன்றா சொல்லலாம், எந்த நேரத்தில் சொல்லலாம். பல் தேய்க்கலாம், பல் தேய்க்காமல் குளிக்கலாம், குளிக்காமல் எந்த நேரத்தில் வேணால் அவன் செய்யலாம், எந்த இடத்திலும் செய்யலாம், மயானத்திலும் செய்யலாம், மாளிகையிலும் செய்யலாம், கோயிலிலும் செய்யலாம், தெருவிலும் செய்யலாம். இப்போ 2 பதில் இருக்குது. ஒன்று காமிய கர்மாவில் இருப்பவனுக்கு, இன்னொருத்தனுக்கு நிஷ்காமியமாக ஞான மார்க்கத்தில் இருக்கவனுக்கு. இதோ கேட்குறாங்க சார். பானுன்னு ஒருத்தவங்க கீரணத்தம்லேருந்து கேட்டாங்க. அவங்க தமிழ் கடவுள் முருகர்னு ஏன் வந்து சொல்கிறாங்க, முருகருக்கும் வேதத்துக்கும் என்ன தொடர்பு, தமிழுக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்காக முருகரை வந்து தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க? தமிழுக்கு ரொம்ப பிடிச்சி போன கடவுள், அவ்வளோதான். தமிழர்களுக்கு எல்லா கடவுளும் தான் பிடிக்குது. நம்முடைய தொல்காப்பியத்து போன்ற இலக்கணத்துலேயும் அவங்க தான் நிலத்தை திணையாக பிரிக்கிறாங்க. குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருத திணை, அப்புறம் பாலையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு கடவுள், ஒவ்வொரு திணைக்கும் ஒரு விதமான உணர்வு, இப்படி வச்சு பாடல்கள் அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ அங்கேயே 5 இடத்துக்கு 5 தெய்வங்களை வச்சுருக்கிறாங்கல்ல. குறிஞ்சி நில மக்களுக்கு மட்டும்தான் முருகன், முல்லை நில மக்களுக்கு யாருங்க? இந்திரன். அப்புறம் மருத நிலைக்கு வரும்போது அதுக்கு விஷ்ணு, இப்படி பெருமாள் அப்படின்னு சொல்கிறோம். வருணன் போடுறது அவருக்கு தான் விஷ்ணு, ஏதோ வச்சுக்கிறாங்க. நம்முடைய சாஸ்திர தமிழையே முருகன் தான் தமிழ் கடவுள்னு எங்கேயும் சொல்லுது. என்னானுடைய சிவனே போற்றின்னு வேற சொல்கிறாங்க. அவங்கவுங்க ஏதோ சொல்லிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவனுக்கு பிடிச்சிருந்தா விட்டுருவோமே. ஏன்னா ஸ்கந்த புராணம் 18 புராணங்கள் இருக்குது. வேதத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக பரப்பணும். வேதத்து விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னா அதுக்கு அதிகாரி ஆகணும், பிராமணராக இருக்கணும். அப்போ பிராமணன் அல்லாத ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வேதம் போகணுன்னா வேதமாக இல்லாமல் புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் சொல்கிறாங்க. இப்போ புராணங்களுடைய நோக்கம் என்ன? வேதத்தினுடைய உள்பொருளை கொடுக்குறதா. இந்த புராணங்களில் என்னென்ன இருக்கும்னா சிருஷ்டி பற்றி சொல்லியிருக்கோம், மனிதர்களை பற்றி சொல்லியிருக்கோம், எத்தனை ஜீவராசிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், லயமாகிறத பற்றி சொல்லியிருப்பாங்க, சில மனித விழுமியங்களை பற்றி சொல்லியிருக்கோம், பாவ புண்ணியங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கோம், சரித்திரங்களை சொல்லியிருக்கோம், இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கோம், தெய்வங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் புராணங்களில் இருக்கும். இது அத்தனை வேதத்தில் இருக்குது. ஆனால் இது கதை ரூபமாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது 18 புராணங்களில் ஸ்கந்த புராணம்னு ஒன்று உண்டு. அது முருகனை குறித்த, அது வடமொழியில் இருந்த ஸ்கந்த புராணம். வட நாட்டில் இருக்கவங்கள அவரை வந்து முருகர் சொல்கிறதில்ல, கார்த்திகேயன்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலையும் அது சொல்கிறோம், இங்கே முருகன்ற பேர் சொல்கிறோம். இங்கேயும் கந்தன், குமரன் அப்படின்ற பேரெல்லாம் இருக்க தான் செய்யுது. யாராவது தமிழ் கடவுள் அப்படின்னு யாராவது சொல்லிட்டோம்னா சந்தோஷமாக ஒத்துக்குவோம், இருந்துட்டு போட்டோம். அப்புறம் இது யாரும் எங்களை தவிர வேறு யாரும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், அது தட்சிணாமூர்த்தி
தட்சிணாமூர்த்திக்கு தட்சணம்னா தெற்கு, ஒரு நேரடி அர்த்தம். லட்சியார்த்தங்கிறது வந்து தக்ஷ அப்படின்னா கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங், சர்வ வல்லமைன்னு அர்த்தம். சர்வ சக்தி மத்துவம், சர்வ வல்லமை, அவரை வந்து தக்ஷக அப்படின்றார். தக்ஷக அமூர்த்த, வடிவம் அல்லாதவர், அரூபம், ஆனால் அனைத்தையும் செய்யக்கூடிய சக்தி உடையவர் தான் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியிலே இதை பற்றி முதல்ல நம்ம சொல்கிறோம். அந்த அர்த்தத்தை விட்டுனா தெற்கு திசை பார்த்த மூர்த்தி, அமூர்த்தியை மூர்த்தின்னு எடுத்துக்கலாம். அப்போ தென்னாடுடைய சிவன் அப்படின்னு தெற்குலேருந்து வடக்கு பார்க்குறவர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது நேரடி அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. குழந்தைகள் அவங்க எடுத்துக்கிட்டால் அதை எடுத்துக்கிட்டோம். பெரியவங்க நம்ம வேறு மாதிரி எடுத்துக்கிட்டோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஸ்கந்தான்னு ஒரு நாமாவளி வரும். ஸ்கந்தர், விஷ்ணு சஹஸ்ரநாமம். கந்தர்னா முருகன் நினச்சிட்டு இருக்கீங்களா? கந்துன்னு என்னன்னு பாருங்க. கந்துலேருந்து தான் நம்ம பேரை வைக்கிறோம். அது ஸ்கந்த. ஸ்கந்தன்னா எலும்புன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஸ்கந்தன்னா மூலிகைன்னு கூட அர்த்தம் இருக்குது. அது கந்தம். ஸ்கந்த, ஸ்கந்தன்னா எலும்பு, திரவியம். திரவியத்துக்கு ஸ்கந்தன், மினரல்ஸ் கூட ஸ்கந்தன் பேர். ஸ்கந்த மூலங்களேனும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா நிறைய பொருள் இருக்குது. ஒரு கன்ஃபர்மேஷன் வேணி. இப்போ வந்து நம்மளுடைய சஞ்சித கர்மம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எல்லையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லாருடைய சஞ்சீதத்துலேயும் எல்லா வகையான வாழ்க்கை, எல்லா வகையான தேகத்துக்கான சஞ்சீதமும் இருக்குன்னு சொல்லும்பொழுது ஜெனரலாக நம்ம வந்து ஒரு எறும்பு உடல், ஒரு பெண்குயின் உடல் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் எறும்புலேயே பல கோடி எறும்புகள் இருக்குது. இப்போ ஒரு எறும்பாகவும் பிறக்கிறதுக்கு எனக்கு சஞ்சீத கர்மம் இருக்கும். ஒரு மனிதனாகவும் பிறக்கிறதுக்கும் ஒருத்தருக்கும் சஞ்சீத கர்மம் இருக்கும். அப்போ சஞ்சீத கர்மம் இன்ஃபைனைட், எண்ட்லெஸ்ன்னு சொல்லும் பொழுது அப்போது என்னோட சஞ்சீதம் உன்னோட சஞ்சீதம்னு இல்லாமல் ஒரே ஒரு சமஷ்டி சஞ்சீதம் தான் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு வகையில் பார்க்கும்போது சஞ்சீதங்களுக்கு அளவே கிடையாது. ஏன்னா நம்முடைய ஜீவனும் அனாதி. அப்போ சஞ்சீத கர்மத்துக்கு ஒரு முடிவு இருக்குதுன்னு வைங்க. அப்போ முதல் சஞ்சீத கர்மம் எதுன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த கர்மம் செய்வதற்கு உடம்பு வேணும் இல்லை? அப்போ அந்த உடம்பு எந்த கர்மத்தில் வந்துன்னு கேட்க வேண்டிய வரும். அதனால் சஞ்சீத கர்மத்துக்கு நம்ம துவக்கத்தை கொடுத்தோம்னா கர்மம் தொடங்கிறதுக்கு உடம்பு வேணும், உடம்பு இருக்கிறதுக்கு கர்மம் வேணும். அப்போ நமக்கு எதுவுமே ரெண்டுமே, உடம்பும் கர்மம் ரெண்டுமே காரண காரியமாக இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே தொடக்கம் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா சஞ்சீத கர்மம் வந்து எல்லாருக்கும் அளவற்றதாக, முடிவில்லாததாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் எல்லா சரீரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னுடைய சஞ்சீதம் உங்களோட சஞ்சீதம் என பிரிக்கவே முடியாது. அதனால் சஞ்சீதத்தை நம்ம வந்து பிரிக்கவும் வேண்டாம், அது அழிக்கவும் வேண்டாம். பிராரப்தம் மட்டும் என்னன்னு பார்ப்போம். அப்போது சஞ்சீதத்தில் எண்ணிறந்த அனுபவங்களுக்கு வேண்டிய, உடம்புகளுக்கு வேண்டியது இருந்தாலும் சில உடம்புகள் இப்போ அவைலபிள் இல்லை. உங்கள் சஞ்சீதத்தில் டைனாசார் உடம்பு ஒன்று இருக்குதுன்னு வைங்க. இப்போ டைனாசார் இல்லையே. இனிமேல் தோன்றக்கூடிய ஒரு நாய் வெரைட்டி கூட வரலாம். இப்போ இது வரைக்கும் ஒரு 500 நாய்கள் உண்டு. அடுத்து என்ன இன்னொரு ப்ரீடு ஒன்று அது கொண்டு வருவாங்க. அந்த ப்ரீடுக்குள்ளே ஒருத்தர் இருக்கணும் இல்லை? இப்போ அதுக்கு உண்டான கர்மம் இருக்குமா? அப்புறம் சில ப்ரீடெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. எமுங்கிற பறவை இல்லாமல் போச்சு. எமு அது பேர் என்னங்க? டோடோவே இல்லை. இப்போ டோடோ உடம்பு வேணும்னு ஒருத்தன் சஞ்சீதத்தில் அழுதான்னா கடவுள் எங்கேருந்து கொடுப்பாரு? ஸ்டாக் தீர்ந்து போச்சு. சஞ்சீத கர்மம் எல்லாருக்கும் சேம், எனக்கு மட்டும் இல்லை, மகாத்மாக்கும், உனக்கும், சங்கரருக்கும், பரமஹம்சருக்கும், ரமணருக்கும், எல்லாருடைய கணக்குலேயும் சஞ்சீதம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதில் ஒரு உடம்பு தூக்கலாக நிற்கிது, நான் ஃபஸ்ட்டுன்னு குதிக்குது. எத்தனையோ உடம்பு அனுபவம் தேடுது. ஆனால் ஒரு உடம்பு வந்து மட்டும் துடிக்குது மேலே.
அது கிராமலிங், இந்த நண்டுகள்லாம் கீழேருந்து வரும்போது மேலே ஏறத்துக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு ஒன்று மட்டும் முந்துது இல்லையா, அது பிராரப்தம். அந்த பிராரப்தமே மறுபடியும் சஞ்சீதத்தில் வந்து ஆகாமியமாக போகும்பொழுது அதுதான் முந்திக்க பார்க்கும். ஆனால் மனிதனாக வந்துட்ட பிறகு மறுபடியும் ஒரு ஏதோ ஒரு பழங்காலத்து தேள் மாதிரியோ ட்ரைலோபைட்ஸ் அப்படின்ற உடம்புக்கோ அவன் போக மாட்டான். அந்த உடம்புக்கு வேண்டிய கர்மங்களை அனுபவிக்கிற ஜீவனில் கிட்ட கர்மாலாம் இருந்தாலும் கூட முந்துகிற கர்மா எதுன்னு பார்க்கலாம். அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு ஜீவன்லையும் இப்போ இருக்கிறது மனித உடம்புன்னா போன பிறவியில் வந்து இதை அடைவதற்கு வேண்டிய தகுதி இருக்கக்கூடிய ஒரு உடம்பாக தான் இருந்துக்க முடியும். இப்போது அப்படி இருக்கலாம். அல்லது கொடூரமான தண்டனை கொடுக்கணும்னா அந்த சமயத்தில் இப்போ செய்த கொடுமைக்கு அவனுக்கு வந்து ஒரு நரக உடம்பை தான் கொடுக்க வேண்டியது. நரகத்தில் போட்டால் அந்த அனுபவத்தை கொடுக்கணும். அது சஞ்சீத கர்மம்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ஆகாமி கர்மமே சஞ்சீத கர்மத்தில் ஏற்கனவே நிறைய உடம்பு இருக்குது, அதெல்லாம் இன்னும் அனுபவிக்கவே இல்லை. இன்னும் இவருக்கு ஆகாமியத்தில் வேறு இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறான். இப்போ யார் வந்து கேட்பாங்க சஞ்சீத கர்மம் எனக்கு கொடுங்கன்னு கேட்குமா, ஆகாமியம் சொல்லுமா? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு? ஆகாமியன்றது. அது கொண்டு போய் கிடப்பில் போட முடியாது. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் ஆகாமியம் இல்லை, அதுக்கு தான் ஆகாமியமே இல்லையே. அதில் ஏதாவது சஞ்சீதத்துலேருந்து வந்து அதுக்கு கொடுத்துட்டே இருக்கட்டும். ஆனால் மனிதனுக்கு ஆகாமியம் என்னவோ அதுதான் அடுத்த பிறவிக்கு காரணமாயிடும். நிச்சயமாக அது காரணமாகும். இப்போ ஆகாமியத்தை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு தான் கர்மயோகம் தேவைப்படுது. இப்போ சஞ்சீதத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அந்த சித்தத்தில் தான் சஞ்சீதம் இருப்பதனால அந்த சித்தம் ஆளுக்கு தனித்தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு சித்தம் போதும். எல்லா குப்பையும் அதில் தான் இருக்குது. தனித்தனியாக குப்பையை பிரிக்கணுமான்னு நம்ம மக்காத குப்பை, எல்லா குப்பையும் ஒரே குப்பை தான். அதில் மேலே என்ன இருக்குதுங்கிறது தான் முக்கியம். முதல் 4 சரீரங்க ஒரு ஆகாமியம் வந்து 10 பிறவிகளுக்கு கூட காரணமாக இருக்கலாம். ஒருவன் ஆகாமியத்தில் செய்த ஒரு குற்றம் 10 பிறவியில் அனுபவிக்க வேண்டியிருக்குது. அந்த பிறவியை அனுபவிக்கணும்னா அந்த துன்பத்துக்கு ஆளானவங்க வாழும்போதையும் வாழணும், அவனும் பிறவி எடுக்கணும். அப்போ தானே அவங்களால இவன் துன்பத்தை அனுபவிக்க முடியும். இப்போ எல்லா ஜீவர்களுமே அடுத்து எடுக்க வேண்டிய பிறவியை ஆகாமியத்துலேருந்து தான் எடுத்துக்கிறாங்க சீக்கிரமாக. அதனால் சொல்கிறாங்க, ஏன் நம்ம சஞ்சீதத்தை கணக்கு எடுத்துக்கிறோன்னா, சில பேர் நினைக்கிறாங்க ஆகாமியத்தை நிறுத்திடணும், நிஷ்காமியத்தை விட்டு விடுவோம். இந்த வாழ்கின்ற வாழ்க்கையில் இருக்கக்கூடியதை நித்திய கர்மாவை மட்டும் செய்வோம், காமிய கர்மாவத்தை விட்டுடுவோம். காமிய கர்மா தான் ஆகாமியமாகுது. அப்போ ஏற்கனவே பிராரப்தத்தை வந்து அனுபவிச்சிடுவோம். அனுபவிக்கிறதுல வந்து துன்பம் தானே அதிகமாக வருது, அதை நான் நித்திய கர்மாவில் துன்பத்தை அனுபவிச்சிடுறேன். இப்போ எனக்கு கர்மா பேலன்ஸே இல்லை, ஆகாமியமும் இல்லை, பிராரப்தமும் அங்கே வந்து கழிச்சிட்டேன். அப்போ நான் பிறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் சஞ்சீதத்தை கொண்டு வரும். மற்றபடி சஞ்சீதமே வேண்டாம், பிராரப்தமும் அதில் நடக்கின்ற ஆகாமியமே போதும் பிறவிகள் கொடுப்பதற்கு. சஞ்சீதம் இருக்குது பல கோடி, அது யார் இப்போ கேட்குறாங்க? அதனால் பிறவிக்கு வந்து எது காரணம் அப்படின்னம்னா ஆகாமியம் தான் நிறைய காரணமாக இருக்குது. அதனால் நம்ம செய்கின்ற கர்மத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிட்டோம்னா அதுக்கு உண்மை தன்மை வந்துடுங்க. உண்மையிலே நிகழ்காலம் மட்டும்தான் இருக்குதுங்க. நிகழ்காலம் மட்டும்தான் அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. நிகழ்காலத்தில் என்ன உணர்வு என்ன ஆசை இருக்குதோ அது அப்படியே ஒரு அடுத்த சரீரமாக போய்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி விளக்கத்துக்கு நம்ம போனோம்னா இந்த கர்மா 3 அங்கெல்லாம் தூக்கி போட்டுடும். ஒரு சில நேரங்களில் 3 கர்மங்களை சொல்லி நமக்கு வழிபடுத்துறதுக்கும் நேர்மைப்படுத்துறதுக்கும் தேவைப்படுது, மக்களை திருத்தறதுக்கு. நாம் வந்து நிகழ்காலம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம வேறு ஒரு வேதாந்தத்தினுடைய உச்சகட்ட அஜாதிவாதத்துக்கு போயிட்டோம்னா பக்குவமடையாத மனிதர்கள் எல்லாம் தப்பு செய்யறதுக்கு காரணமாகிடும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே அத்தியாரோபம் பண்ணிவிட்டு யாருக்கு வேணுமோ அப்போ வந்து அபவாதம் பண்ணால் போதும். நேரம் ஆச்சு, நேரம் வந்துக்கலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் தக்ஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.
ஹரி ஓம்.